கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 105 சங்கீதம் 3 அதன் கடைசி பாகத்தை வாசிக்கிறேன். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் அவரை தேட வேண்டும் என்பதை விரும்புகிறார். அதை அவர் நமக்கு நியமித்திருக்கிறார். நாம் யாவரும் தேவனாலே படைக்கப்பட்டவர்கள். நாம் அவருடைய கைகளின் கிரியைகளாய் காணப்படுகிறோம். அவர் நம்முடைய சிருஷ்டி கர்த்தராய் இருக்கிறார். குயவனுடைய கையில் களிமண் எப்படி இருக்கிறதோ அப்படியே நாம் தேவனுடைய கைகளில் இருக்கிறோம். அவருக்கு என்ன வேண்டுமானாலும் நமக்கு அவர் செய்ய அவரால் முடியும். இந்த தேவன் நாம் அவரை தேட வேண்டும் என்று விரும்புகிற தேவன். அதாவது தேவனை தேடுகிறது என்றால் ஜெபிக்கிறது என்றால் நாம் கர்த்தரிடத்திலே உறவாடுவது, கர்த்தரிடத்திலே பேசுவது, தேவனை துதிப்பது, மகிழ்வது, தேவனிடத்தில் நம்முடைய எல்லா காரியங்களையும் தேவைகளையும் எல்லா காரியங்களையும் பகிர்ந்து கொள்ளுவது, சொல்லுவது, அதுதான் தேவனை தேடுகிறது. இவ்விதமாக நாம் கர்த்தரை தேடுவதனால் நம்முடைய இருதயம் மகிழும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. ஹல்லேலூயா. தேவனை நாம் தேடும்போது நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும், நாம் பாதுகாக்கப்படுவோம், நாம் விடுதலையாக்கப்படுவோம், நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம், நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுவோம், தேவனுடைய ஆசீர்வாதங்களை இம்மையிலும் மறுமையிலும் நாம் பெற்றுக்கொள்வோம். அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய இருதயம் மகிழும். தேவன் நம்மோடு கூட இருப்பார். அவர் நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்வார். ஹல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 34 சங்கீதம் 10 சொல்லுகிறது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. சிங்க குட்டிகள் என்றால் மிருகத்திலே, அதாவது விலங்குகளிலே ஒரு முதன்மையான இடம்பெற்ற வலிமையான ஒரு விலங்கு என்று சொல்லலாம். அந்த சிங்கத்தின் குட்டி தாழ்ச்சி குறைவுபட்டாலும் சிங்கமே குறைவுபடாது. அதனுடைய வீரம் வலிமையினாலே அதற்கு எல்லா இரைகளை எல்லாம் அதுவாகவே பெற்றுக்கொள்ள அதற்கு திறமை இருக்கிறது. அதனுடைய குட்டியை அது எவ்விதத்திலும் குறைவுபட விடாது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், அந்த சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்தால் கூட கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாமல் அவர் பார்த்து கொள்வாராம். ஹல்லேலூயா. அதுதான் தேவனை தேடுகிறதிலே இருக்கிற நன்மைகள், ரகசியம். இம்மைக்குரிய நன்மைகள் மட்டுமல்ல, மறுமைக்குரிய நன்மைகளும் தேவன் நமக்கு தருவார். கர்த்தரை தேடுவோம், நம்முடைய இருதயம் மகிழட்டும், நாம் தேவனுடைய நன்மைகளை அனுபவித்து அவருக்கென்று சாட்சிகளாய் வாழ்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் தேவனை தேடும்படியான நல்ல கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து வழி நடத்துவீராக. கர்த்தரை தேடி எங்களுடைய இருதயத்தை மகிழச் செய்யவும், தேவனுடைய நன்மைகளை அனுபவிக்கவும், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும் தேவனுடைய ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.